கழுதைய. ஏய், யாரா அவன் என் ருக்குமணி மேல கைய வைக்கிறது? ஏண்டா, யாரா நீங்க எல்லாம் அழுக்கு துணி திருடுறவனுங்களா? ஐயா, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. மச்சம் இருக்கிற கழுதைக்கு நான் தாலி கட்டினா எனக்கு இருக்கிற தோசம் பெறும்னு ஒரு சாமியார் சொன்னாருங்க. அதனாலதான் இந்த கழுதைய. டேய், இன்னொரு தரம் என் ருக்குமணிய பார்த்து கழுதன்னு சொன்ன உன்னை வெள்ளாவில வச்சு வெளுத்து போடுவேன். வெள்ளாவில வேக வச்சாலும் என் நேரம் இப்படிதாங்க இருக்கும். ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அண்ணன் ரொம்ப தவிக்கிறாரு. தண்ணிய குடிக்க சொல்லு. அது இல்ல உங்க கைதைக்கு ஏய். இல்ல உங்க ருக்குக்கு எங்க அண்ணன் தாலி கட்டின. ருக்குமணி பிறக்கும் போதே ஒரு ஜோசியம் சொன்னான், இதுக்கு மானிட பந்தமோ இல்ல குரங்கு பந்தமோ ஏற்படும்னு. இப்ப மானிடனும் குரங்கும் கலந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. ஐயா, என்னையா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சம்மதம் சொல்லுங்க ஐயா. ஏங்க, உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா? இரு மனம் சேர்ந்தாதான் திரு மனம். இருங்க, என் ருக்குமணி கிட்ட உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்றேன். ஏய், தகரா, உன்னை காகிதம்னு நினைச்சு ருக்கு தின்னுட போகுது. ருக்குமணி, மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? ருக்குமணிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சா? மத்த விஷயங்களை உட்கார்ந்து பேசுவோம் வாங்க. கொஞ்சம் விட்டா கல்யாண மண்டபமே பார்க்க சொல்ல இருக்க. அண்ணே சும்மா இருங்கண்ணே, 50 பவுன் நகை வாங்கிடலாம். அதோட 25,000 வரதட்சணை கேளுங்க. ஏண்டா, கழுதையை கட்டினா கூட வரதட்சணை வாங்குறத விடவே மாட்டீங்க.